பூரி சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்த பட்டாணியை குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து மேக்ஸிமம் வந்து 6 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணுங்க. அப்போ தான் குயிக்காக வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், பட்டாணியும் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியை தாங்க குருமாலையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவு கசகசா இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. எந்த அளவு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வரமிளகாய் தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வர அளவு நல்லா வதக்கிக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுவுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் 2 நிமிஷம் ஆயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதனால் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும். உங்களுக்கு எந்தளவு திக்காக வேணுமோ அந்தளவு திக்காக வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், குருமா வந்து சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நல்லா புசு புசுன்னு ரெடியாகி வந்த பூரியில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டாணி குருமா ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பட்டாணி குருமாவோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பூரிக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி குருமாவோட காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.